என்னை பொறுத்தளவுக்கு வந்துட்டு இலவசத்தை குறைச்சிட்டு அதோட விலையை கம்மி பண்ணால் நல்லாயிருக்கும். ஏன்னா மற்ற கவர்மெண்ட் வந்துட்டு இலவசத்தை கொடுத்து மக்களை முட்டாளாக்கிட்டாங்க. நாங்கள் வந்துட்டு அது இலவசத்தை கொடுக்காம கம்மி பண்ண ரேட்டு இப்போ வந்துட்டு நீங்கள் ஒரு பால் விலை எடுத்தாலோ மற்ற விலை எடுத்தாலுமே வந்துட்டு எல்லாமே வந்துட்டு அதிகமாக தான் இருக்கும். இலவசத்தை எந்த அளவுக்கு கம்மி பண்ணிட்டு விலையை கம்மி பண்ணால் மக்கள் வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு எங்களுக்கு ஃப்ரீயாக கொடுங்கன்னு வந்துட்டு யாரும் சொல்ல போகிறது கிடையாது. ஸ்டார்டிங் 3 சிலிண்டர் கொடுக்குறதே பெரிய விஷயம்னா, ஏன்னா கட்சிக்கு வந்து ஒரு 100 நாள் தான் ஆகுது, 100 நாளைக்கு மேலே தான் ஆகுது. அப்போ வந்து 3 சிலிண்டர் கொடுத்தே பெரிய விஷயம் தானே. ஏன்னா எத்தனையோ வந்து கட்சி ஆண்டிருக்காங்க. அவங்களாம் சொன்னது வந்து அந்த 5வது வருஷம் தான் செஞ்சிருக்காங்க. நாங்கள் மிடில் கிளாஸ் தான், வெளியில இருந்து வந்து வேலைக்கு தான் இங்கே வந்து இருக்கிறோம். அப்படி இருக்கும்போது நமக்கு அது யூஸ்ஃபுல்லாக தானே இருக்குது. ஒரு 1000 ரூபாய் 3500 கிட்ட மிச்சமாகுதுல்ல நமக்கு. நாங்கள் வந்துட்டு பால் விலை ஏற்றுறோம், அரிசி விலை ஏற்றுறோம், எண்ணெய் விலை ஏற்றுறோன்றது வந்துட்டு சரியான ஆப்ஷன் கிடையாது. இந்த டைம் வந்துட்டு அவங்க கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் அதை வந்துட்டு அடுத்த நெக்ஸ்ட் டைம் வந்துட்டு அதை ரிவைஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அதோட விலைவாசி இலவசத்தை கம்மி பண்ணி எதெல்லாம் கம்மி பண்ணிவிட்டு விலைவாசியை கம்மி பண்ண முடியுமோ அதை பண்ணுங்க. அது நல்லா தான் இருக்கும். டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட்டோட ரெவன்யூவை பொறுத்து அவங்க டிசைட் பண்ணலாம். ஸோ நல்ல ப்ராஃபிட்டில் போயிட்டு இருந்துச்சுன்னா கொடுக்கலாம், இல்லை அப்படின்னா அது கொஞ்சம் அவாய்ட் பண்ணலாம். இப்போ 3 சிலிண்டர் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இப்போ சட்டசபையில் போயிட்டு 6 சிலிண்டர் கொடுக்குறேன்னு சொன்னீங்க, அதனால தான் 3 சிலிண்டர் ஏன் கொடுக்குறீங்க, மக்களை ஏமாத்திட்டீங்கன்னு தான் சொல்ல போகிறாங்க. ஒரு கவர்மெண்ட்டை வந்துட்டு ஒரு விஷயம் பண்ணுறாங்கன்னா அதை வந்துட்டு யோசிக்கணும். எதிர்கட்சி மாதிரி வந்துட்டு மக்கள் வந்துட்டு பேசிட்டு இருக்க முடியாது. எதிர்கட்சியில் முட்டாளம் பசங்க பேசவே முடியாது. சரி, மிடில் கிளாஸ் பீப்புள் எல்லாருக்குமே ஃப்ரீயாக சிலிண்டர் அனௌன்ஸ் பண்ணிங்கன்னா 2 3 எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். நான் முதல் கொண்டு சொல்கிறேன். மக்களுக்காக அவர் செய்யறது கொஞ்சம் பெரிய விஷயம் தான். 1-2 பஸ் தான் ஃப்ரீயாக விட முடியும். எல்லா பஸ்ஸுமே ஃப்ரீயாக விட்டு அப்புறம் அதுக்காக செலவு பண்ணுறாங்களா பஸ்ஸுக்காக? பஸ் டிரைவருக்கு அமௌண்ட் கொடுக்கணும், சேலரி நிறைய விஷயம் இருக்கும்போது அதையும் அவங்க பார்க்கணும்ல. சிலிண்டர் வந்து 3 இது கொடுத்துருக்காங்க. பட் இது எல்லா மக்களுக்கும் போகுமாங்கிறது எனக்கு தெரியலை. ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு வர்றது பார்த்தீங்கன்னா அவங்க வீட்லேயே 3 கார் உள்ளவங்க கூட இன்னைக்கு மாதம் 1000 ரூபாய் வாங்குறாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கிற எல்லா மக்களுக்குமே போகிறதா இல்லை ஒரு குறிப்பிட்ட மக்களுக்கு மட்டும் இந்த மானியம் போகுமாங்கிறது ஃபர்ஸ்ட் அரசு வந்து இது ஊர்ஜிதப்படுத்தணும். இம்ப்ளிமெண்ட் ஆகும்போது இப்போ நிதிநிலை வந்து நிறைய பார்க்குறோன்னு சொல்லியிருக்காரு. அந்த நிதிநிலையை இது பண்ணி அவர் செய்வார்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. ரியல் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு வருடத்திற்கு இலவசமா 3 சிலிண்டர் அனைத்து பேருந்துகள்லையுமே மகளிருக்கு இலவசம். இது பற்றி மக்கள் என்ன சொல்றாங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இலவச சிலிண்டர் 3 உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குமா? மக்கள் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். ஓகே, இலவச மகளிர் பஸ் இல்லை, அது எல்லாருமே கொடுத்தது தான். இப்போ என்ன லோக்கல் பஸ்ஸில் மட்டும் கொடுத்துட்டு இருந்தாங்க, இப்போ எல்லா பஸ்லையும் கொடுக்குறாங்க. அது வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். பட் ஆனால் என்னை பொறுத்தளவுக்கு வந்துட்டு இலவசத்தை குறைச்சிட்டு அதோட விலையை கம்மி பண்ணால் நல்லாயிருக்கும். ஏன்னா மற்ற கவர்மெண்ட் வந்துட்டு இலவசத்தை கொடுத்து மக்களை முட்டாளாக்கிட்டாங்க. நாங்கள் வந்துட்டு அது இலவசத்தை கொடுக்காம கம்மி பண்ண ரேட்டு இப்போ வந்துட்டு நீங்கள் ஒரு பால் விலை எடுத்தாலோ மற்ற விலை எடுத்தாலுமே வந்துட்டு எல்லாமே வந்துட்டு அதிகமாக தான் இருக்கும். இலவசத்தை எந்த அளவுக்கு கம்மி பண்ணிவிட்டு விலையை கம்மி பண்ணால் மக்கள் வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு எங்களுக்கு ஃப்ரீயாக கொடுங்கன்னு வந்துட்டு யாரும் சொல்ல போகிறது கிடையாது. மக்கள் வந்துட்டு அதை ஃப்ரீயாக கொடுத்து வாழணும்னு அவசியமே கிடையாது. அவங்களோட வாழ்வாதாரத்துக்கு ஏற்ற மாதிரி விலைவாசியை வந்துட்டு கண்ட்ரோலில் வச்சாலே போதும். ஸோ ஒவ்வொரு கவர்மெண்ட்டும் வரும்போது வந்துட்டு இலவசத்தை கொடுத்துட்டு கடன் அதிகமாகிடுச்சு, நாங்கள் வந்துட்டு பால் விலை ஏற்றுறோம், அரிசி விலை ஏற்றுறோம், எண்ணெய் விலை ஏற்றுறோன்றது வந்துட்டு சரியான ஆப்ஷன் கிடையாது. இந்த டைம் வந்துட்டு அவங்க கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் அதை வந்துட்டு அடுத்த நெக்ஸ்ட் டைம் வந்துட்டு அதை ரிவைஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அதோட விலைவாசி இலவசத்தை கம்மி பண்ணி எதெல்லாம் கம்மி பண்ணிவிட்டு விலைவாசியை கம்மி பண்ண முடியுமோ அதை பண்ணுங்கள். அது நல்லா தான் இருக்கும். ஸ்டார்டிங் 3 சிலிண்டர் கொடுக்குறதே பெரிய விஷயம்னா, ஏன்னா கட்சிக்கு வந்து ஒரு 100 நாள் தான் ஆகுது, 100 நாளைக்கு மேலே தான் ஆகுது. அப்போ வந்து 3 சிலிண்டர் கொடுத்தே பெரிய விஷயம் தானே. ஏன்னா எத்தனையோ வந்து கட்சி ஆண்டிருக்காங்க. அவங்களாம் சொன்னது வந்து அந்த 5வது வருஷம் தான் செஞ்சுருக்காங்க. இந்த முதல் வருஷத்துல செய்யறாருல, அதுவே பெரிய விஷயம் தானே. 3 சிலிண்டர் தரன்றது பெரிய விஷயம் தானே. ஓகே, இன்னொன்று இலவச பஸ் அப்படின்ட்டு வந்து சொல்லியிருக்காங்க. எல்லா பஸ்ஸும் சொல்லிட்டு இப்போ வந்து டவுன் பஸ்ஸை தவிர மற்ற எல்லா பஸ்லையும் ஃப்ரீன்னு சொல்லியிருக்காங்க. அதை எப்படி பார்க்குறீங்க? எல்லா பஸ்ஸும் ஃப்ரீன்னு கொடுத்தா அப்புறம் கவர்மெண்ட்டுக்கு எப்படின்னா காசு வரும். நம்ம அதை யோசிக்கணும்ல. மக்களுக்காக அவர் செய்யறது கொஞ்சம் பெரிய விஷயம் தான். 1-2 பஸ் தான் ஃப்ரீயாக விட முடியும். எல்லா பஸ்ஸுமே ஃப்ரீயாக விட்டு அப்புறம் அதுக்காக செலவு பண்ணுறாங்களா பஸ்ஸுக்காக? பஸ் டிரைவருக்கு அமௌண்ட் கொடுக்கணும், சேலரி நிறைய விஷயம் இருக்கும்போது அதையும் அவங்க பார்க்கணும்ல. ஏதோ ஒரு பஸ்ல அந்த மாதிரி விட்டா ஓகே தான். இலவச பஸ் அவர் சொன்னார்ல, அறிவிச்சுக்கிறார்ல, கண்டிப்பாக அது நடக்கும். அதை மக்களுக்கு அவர் செய்வார். பஸ்ஸு ஃப்ரீயாக தான் விட்டுறாங்க, அது பரவாயில்ல. அது இருந்தாலும் இந்த பொருளுங்க தான் ஏற்றிட்டாங்க. அதுதான் மக்களுங்க எல்லாமே சொல்கிறாங்க. அரிசி விலை, பருப்பு விலை, எண்ணெய், சக்கரை இப்போ கூட தான் சொல்கிறாங்க, எல்லாமே ஏற்றிட்டாங்க. ஆமாம், அது எல்லாருக்குமே ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லான ஒரு. ஆனால் 6ன்னு சொல்லிட்டு இப்போ 3 கொடுக்குறாங்களே, தெரியல இதுக்கு பின்னால் எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறாங்களா என்னன்ட்டு. இந்த இப்போ பஸ்ஸுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணாங்கல்ல, அது மாதிரி மேபி எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். ஓகே, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் எங்களுக்கு. ஏன்னா நாங்கள் மிடில் கிளாஸ் தான், வெளியிலேருந்து வந்து வேலைக்கு தான் இங்கே வந்து இருக்கிறோம்.
அப்படி இருக்கும்போது நமக்கு அது யூஸ்ஃபுல்லாக தானே இருக்குது. ஒரு 1000 ரூபாய் 3500 கிட்ட மிச்சமாகுதுல நமக்கு. எங்க ஃபர்ஸ்ட் 6 சிலிண்டர்ட்டு இப்போ 3 தானே கொடுக்குறீங்க? 3 சிலிண்டர் கொடுக்குறாங்க. அதுக்கான சரி இப்போ வந்துட்டு நான் முன்னாடியே சொன்னேன், அதுக்கான இது வந்துட்டு என்ன இருக்குன்றது வந்து ஷோஸ் என்ன இருக்குன்றதை வந்துட்டு பார்ப்பாங்க. ஓகேங்களா? அதை எப்படி கொடுக்கணுன்றதை பிரித்து பார்க்கணும். ஓகேங்களா? 6 சிலிண்டர் ஒரே டைமில் கொடுக்குறோன்னா வந்துட்டு கொடுக்குறதுனா கொடுத்துருக்கலாம். பட் ஆனால் கவர்மெண்ட் என்ன டிசிஷனில் என்ன பட்ஜெட் இருக்குது, என்ன பொசிஷனில் இருக்காங்க, அந்த 6 சிலிண்டர் ஒரே டைமில் கொடுக்க முடியுமான்றதையும் நம்ம பார்க்கணும். நம்ம வாக்குறுதி கொடுத்துட்டோம், ஓகே இப்போ வந்துட்டு நீங்கள் இப்போ 3 சிலிண்டர் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இப்போ சட்டசபையில் போயிட்டு 6 சிலிண்டர் கொடுக்குறேன்னு சொன்னீங்க, அதனால தான் 3 சிலிண்டர் ஏன் கொடுக்குறீங்க, மக்களை ஏமாத்திட்டீங்கன்னு தான் சொல்ல போகிறாங்க. ஒரு கவர்மெண்ட்டை வந்துட்டு ஒரு விஷயம் பண்ணுறாங்கன்னா அதை வந்துட்டு யோசிக்கணும். எதிர்கட்சி மாதிரி வந்துட்டு மக்கள் வந்துட்டு பேசிகிட்டு இருக்க முடியாது. எதிர்கட்சியில் முட்டாள் பசங்க பேசவே முடியாது. ஓகேவா? நம்ம ஏன் நீங்கள் வந்துட்டு கொடுத்துக்கிறீங்க, இலவசம் கொடுக்குறேன், நீங்கள் அதை பண்ணுறீங்க அதை பண்ணுறீங்க, ஏன் பண்ணல பண்ணுவாங்க. பட் ஒன்று ஒன்றா பண்ணுவாங்க. அதை வந்துட்டு பேக்ரவுண்ட் செக் பண்ணி அதுக்கப்புறம் வந்துட்டு தான் பண்ண முடியும். கொடுக்க முடிகிற சுச்சுவேஷனில் இருந்தால், தமிழ்நாடு கொடுக்குற சுச்சுவேஷனில் இருந்தால் கொடுத்துடலாம். பட் அது கொடுக்க முடியலாம், ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குன்றத அது நாங்கள் புரிஞ்சுக்கிறோம். சரிங்களா? மக்களும் புரிஞ்சுப்பாங்க. சிலிண்டர் வந்து 3 இது கொடுத்துருக்காங்க. பட் இது எல்லா மக்களுக்கும் போகுமாங்கிறது எனக்கு தெரியலை. ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு வர்றது பார்த்தீங்கன்னா அவங்க வீட்லேயே 3 கார் உள்ளவங்க கூட இன்றைக்கி மாதம் 1000 ரூபாய் வாங்குறாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கிற எல்லா மக்களுக்குமே போகிறதா இல்லை ஒரு குறிப்பிட்ட மக்களுக்கு மட்டும் இந்த மானியம் போகுமாங்கிறது ஃபஸ்ட்டு அரசு வந்து இது ஊர்ஜிதப்படுத்தணும். எல்லா பஸ்லையும் ஃப்ரீ அப்படின்னு சொன்ன அந்த ஸ்கீம் அதுக்கு பதிலாக எல்லா ஆண்களுக்கும் கொடுத்துருந்தா அவங்களும் ஒரு யூஸ்ஃபுல்லாக இருப்பாங்க. இதில் என்ன ஒரு பெரிய விஷயம்னா, எங்கன்னா வெளியே மார்க்கெட் போகணும்னா 2 வீட்லேயும் 2 பேர் பெரியவங்க இருக்காங்க. இதை நான் கண்கூட பார்த்துருக்கேன். 2 பெரியவங்களும் இருக்காங்க. அந்த காசு கம்மிங்கிறதுனால வயசானவர் என்ன சொல்கிறாரு, நீயே போயிட்டு அந்த மார்க்கெட்டில் இதை வாங்கிட்டு வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிராமத்தில் அந்த பெரியவங்களை அனுப்புகிறாங்க. இதில் என்ன சஃபிஷியண்ட் ஆகுறதுன்னா, வீட்டில் பெண்மணிகள் இருக்கிறதுக்கு இந்த இலவசம் வந்து இன்னும் கூட கொஞ்சம் வேலைகள் அதிகமாக்குற மாதிரி இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு சில கிராமத்துப்புறங்களில் 2 பேருக்கும் இலவசம் கொடுத்தா நல்லா தான் இருக்கும். அது ஓகே தான். பட் ஆனால் இன்னும் 3 சிலிண்டர் கொடுத்துருந்தா நல்லா தான் இருந்திருக்கும். அதை அடுத்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்கல்ல, பண்ணால் தானே போச்சு. பண்ணால் நல்லது. ஃப்ரீ பஸ் ஸ்கீம் அது ஓகே தான். பட் ஆனால் டிஸ்ட்ரிக்ட் டு டிஸ்ட்ரிக்ட் போகிறதுக்கு ஒரு ஆவரேஜாக ஒரு அமௌண்ட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கலாம். இதனால் தமிழ்நாட்டுக்கு பொருளாதாரமும் நல்லா வந்திருக்கும் தான், டிரான்ஸ்போர்ட்டில் இருக்கவங்களுக்கும் நல்லா இருந்திருக்கும். ஃப்ரீன்னு சொல்கிறக்கு பதிலாக மினிமம் ஒரு 1 ரூபி கொடுக்குற மணிக்கெல்லாம் 5 rupees கூட கொடுத்து வந்துருக்கலாம். அது இம்ப்ளிமெண்ட் ஆகட்டும். இம்ப்ளிமெண்ட் ஆகும்போது இப்போ நிதிநிலை வந்து நிறைய பார்க்குறோன்னு சொல்லியிருக்காரு. அந்த நிதிநிலையை இது பண்ணி அவர் செய்வார்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. ஃப்ரீ பஸ் ஸ்கீம் வந்து மகளிருக்கு இப்போ வந்து அனைத்து பஸ்ஸுலையும் கொடுத்துருக்காங்க. இதையும் வரவேற்கத்தக்க ஒரு நிகழ்ச்சியாக இருக்குது. மிடில் கிளாஸ் பீப்புள் எல்லாருக்குமே ஃப்ரீயாக சிலிண்டர் அனௌன்ஸ் பண்ணிங்கன்னா 2 3 எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். நான் முதல் கொண்டு சொல்கிறேன். இப்போதைக்கு வந்து மக்களுக்கு அந்த இது போதாது. ஆனால் சிலிண்டர் கொடுத்தாங்கன்னா அது யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். அது இலவச பஸ் ஸ்கீம் அந்த விஷயம் அது வந்து ஆல்ரெடி இந்த இது தானே அது. ஆனால் இப்போ எல்லா பஸ்லையும் ஃப்ரீ. அது ஓகே. ஆனால் மக்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தானே இருக்கும். எல்லாருமே முதியோர்லேருந்து எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக பயனுள்ளதாக தானே இருக்கும். அது ஓகே தான். அது ஃப்ரீ பஸ் ஸ்கீம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமா? ஃப்ரீ பஸ் ஸ்கீம் நான் யூஸ் பண்ணுறது இல்லை. ஏன்னா நான் 2 வீலரில் போகிறேன். அதனால் எனக்கு அந்தளவுக்கு யூஸ். ஏன்னா என்னோட டாட்டர்லாம் வந்து காலேஜுக்கு போகிறாங்க. ஸோ அவங்களுக்கு சம்டைம்ஸ் காலேஜ் பஸ்ஸு மிஸ் பண்ணாலோ அவங்களாம் வந்து இந்த பஸ்ஸில் தான் வராங்க. அப்போ நான் கேட்குறது உண்டு, இதுக்கு முன்னாடி ஃப்ரீயாக இருந்ததே இப்போ ஃப்ரீயாக இருக்கா அப்படின்னா. இப்போ ஃப்ரீ நாங்கள் பார்க்குறது இல்லை. என்னோடய பொண்ணு நாங்கள் கிளம்பாக்கத்துலேருந்து வரா, இங்கே மதுரை வாயில் வரைக்கும் ஃப்ரீ பஸ்ஸு எங்களுக்கு வரல. அது ஓகே. அது என்ன எப்படி எடுத்துகிட்டு வராங்க ஸ்கீமு, எப்படி வந்து அதாவது அவங்க எடுத்துகிட்டு வர ஸ்கீமு பொதுமக்களை போய் எப்படி ரீச் ஆகுதுன்றது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்படி ரீச் ஆச்சுன்னா சார் எல்லாருமே பெனிஃபிட்டபுளாக இருப்பாங்க. லாஸ்ட் கவர்மெண்ட்டும் சரி, இந்த கவர்மெண்ட் மாறி இருக்குன்றதுனால சொல்லல. எதுவுமே ஒரு ஸ்கீம் எடுத்துட்டு வராங்கன்னா அது போய் மக்களை போய் ரீச் ஆகுதுன்னு யாருமே செக் பண்றது கிடையாது. இப்போ எங்களுக்குலாம் தேவை தான் இருக்கு. எங்களுக்கு நாங்கள் பஸ் மிஸ் பண்ணாலும் என்னைக்கோ ஒரு நாளைக்கு எங்களுக்கு அது தேவை தான் இருக்கு. எல்லா நாளும் வாழ்க்கை வந்து இப்படியே போகாது. என்னைக்காவது ஒரு டவுன்ஸ் இருக்கும், அப்ஸ் இருக்கும், டவுன்ஸ் இருக்கும். அந்த மாதிரி டவுன் டைம்ல இந்த மாதிரி இவங்க கொடுக்கக்கூடிய ஸ்கீம்ஸ் எல்லாம் எல்லாருக்கும் போய் ரீச் ஆச்சுன்னா எங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். 3 சிலிண்டர் இப்போதைக்கு ஃப்ரீ அனைத்து குடும்பங்களுக்கும். இப்போதானே வந்து 100 நாள் தானே ஆயிருக்கு. இவ்வளோ பண்ணுறதே பெரிய விஷயம். கட்சியில் வந்து அவங்க வந்து இப்போ ஒரு சின்ன குழந்தைங்க மாதிரி தான். இவங்க வந்து இவ்வளோ பண்ணுறது அவ்வளோ பெரிய சந்தோஷம் தான் விஜய் பண்ணுறது. ஃப்ரீ பஸ் ஸ்கீம் நீங்கள் உங்கள் ஃபேமிலியில் யாராவது யூஸ் ஆகும்? அப்படி இல்லை, அதெல்லாம் ஒன்றுமே தேவையில்லை. டிக்கெட் வாங்கிட்டு கூட நல்லா பண்ணால் போதும், அவ்வளோதான். கொடுத்தா நல்லது தான். அது எப்படி இப்போ ONGC ட்ரில்லிங் பண்ண விடல. தமிழ்நாட்டில் ட்ரில்லிங் பண்ணுறதே கிடையாது. ONGC ஸ்டாப் பண்ணிட்டாங்க. எந்த ஆப்ரேஷன்ஸ் கிடையாது. வெளி ஸ்டேட்ல இருந்தால் வரணும். இப்போ வேர்ல்டு வார் நடக்குது. சிலிண்டர் இப்போ 3 மாதத்துக்கு ஒரு டைம் தான் நம்ம புக்கிங்கே பண்ண சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்போது எப்படி 3 சிலிண்டர் கொடுக்குறாங்க? கொடுத்தா ரொம்ப நல்லது தான். மக்களுக்கு இலவசமாக கொடுக்குறாங்க அப்படின்னாலும் ரொம்ப நல்லது தான்.
பட் எனக்கு அது சாத்தியமாகுமா என்னன்னு டவுட்ஃபுல்லாக இருக்குது அது. ஓகே. ஃப்ரீ பஸ் ஸ்கீம் ஃப்ரீ பஸ் ஸ்கீம் அது கலைஞர் ஸ்டாலின் பீரியட்லேருந்து எல்லா ஜெயலலிதா சீஃப் மினிஸ்டர் பீரியட்லேருந்து எல்லாருக்குமே ஃப்ரீ பஸ் தான் கொடுத்துட்டு இருக்காங்க. ஆல்ரெடி லாஸ்ட்டில் போகுதுன்றாங்க. மகளிருக்கு ஸ்டாலின் ஐயா வந்து ஃப்ரீ பஸ் கொடுத்துருக்காரு. அப்படி இருக்கும்போது இவங்க வந்து இப்போ ஃப்ரீ வந்து கொடுக்குறது வந்து எனக்கு இன்னும் அவ்வளோ சாத்தியமாக என்னன்னு டவுட்ஃபுல்லாக தான் இருக்குது. ஒரு வீட்டுக்கு எதுக்கு சிலிண்டர் அவ்வளோ எதுக்கு நமக்கு தேவையில்லாத இல்லை. ரெண்டே நம்மளால ஜாஸ்தி அது. ஒரு சிலிண்டர் நமக்கு 2 மாதம் வருது, 2 சிலிண்டர் 4 மாதம் ஆயிடுது. ஓகே. இலவச பஸ் ஸ்கீம் அந்த விஷயம் சார். பஸ்ஸா நல்ல காரியம். பெண்களுக்கு இலவசம் அனைத்து பஸ்கள்லையும் இல்லை எல்லா பஸ்ஸு இலவசம் லேடிஸுக்கு நல்லது தான். ஜனங்க கஷ்டப்படுறாங்க, கஷ்டங்களுக்கு யூஸ் ஆகும். கேஸ் கொடுக்குறது நல்லது. ஓகே. இலவச பஸ் ஸ்கீம் அதை பற்றிலாம் நமக்கு ஐடியா இல்லை. பெண்களுக்கு இலவசம் அது 5 வருஷமாக இருந்துச்சுல்ல. ஆனால் டவுன் பஸ்ஸில் மட்டும்தானே. இதுவும் கொடுக்குறது நல்லது தானே. எல்லா பஸ்லையும் கொடுக்குறது நல்லது. அது எல்லாருக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நிறைய பேர் வந்து போகிறதுக்கு வரதுக்கு அண்ட் இப்போ அதை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க நாங்கள் டீலக்ஸ் அண்ட் இன்னொரு ஒரு கேட்டகரிக்கு. ஸோ அது பெனிஃபிஷியலாக இருக்கும். ஆமாம், ஃபேமிலிக்கு தானே அது பயன்படுறது தானே இருக்குது. கொடுத்தா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கொடுத்தா என்ன தெரியல. நம்மளும் மாதம் ஒரு சிலிண்டர் புக் பண்ணுறேன். 1.5 மாதத்துக்கு ஒரு சிலிண்டர் வருது. எல்லாமே ஃப்ரீயாகிட்டு ஒன்றும் கிடைக்கல. இதுவரையும் கிடைக்கல. அந்த வருஷத்துக்கு 6 சிலிண்டர் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இப்போ 3 சொல்லியிருக்காங்க. எதுவுமே தெரியல, அதை பற்றி எதுவுமே தெரியல. ஓகே. இலவச பஸ் ஸ்கீம் அப்படிங்கிறது அனைத்து மகளிருக்கும் இலவசம் அப்படின்னு சொன்னது கொஞ்சம் முன்னாடி அது வந்து இந்த பூக்கடையில் வர்ற ஆளுங்களுக்கும் சாதாரணமாக இந்த ஆஃபீஸ் போகிற ஆளுங்களுக்கு தான் அது யூஸ். ஆஃபீஸர்ஸுக்கு எல்லாம் அது யூஸ் ஆகும் அதிகமாக. நல்ல ஸ்கீம் தான். மிடில் கிளாஸ் எல்லாத்துக்குமே அது வந்து யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். எனக்கே கூட அது யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். இலவச பஸ் ஸ்கீம் அது டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட்டோட ரெவன்யூவை பொறுத்து அவங்க டிசைட் பண்ணலாம். ஸோ நல்ல ப்ராஃபிட்டில் போயிட்டு இருந்துச்சுன்னா கொடுக்கலாம். இல்லை அப்படின்னா அது கொஞ்சம் அவாய்ட் பண்ணலாம். உங்கள் வீட்டில் அது கொடுத்தா யூஸ்ஃபுல்லாக இருப்பாங்களா? இல்லை, எனக்கு அது யூஸ்ஃபுல்லாக. ஆமாம், எல்லாருமே 2 வீலர் கார் இது யூஸ் பண்ணுறதுனால எனக்கு அது தேவைப்படாது. ஐ மீன் லோயர் மிடில் கிளாஸ் பீப்புளுக்கெலாம் அது டெஃபினட்டாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இன்கேஸ் டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட் லாஸில் போகுதுன்னா அதை அவங்க ரீகன்சிடர் பண்ணலாம். அதுக்கு ஆல்டர்னேட்டாக வேறு சொல்யூஷன் பண்ணலாம். யூஸ்ஃபுல்லானது தான். எது இது இப்போதைக்கு எல்லாத்தையும் அறிவிச்சாச்சு, அப்புறம் கொடுத்து தானே ஆகணும். கொடுக்காம இருந்தால் நல்லா இருக்குது கிடையாது. அது கொடுத்து தான் ஆகணுங்கிற கண்டிஷன். அனைத்து மகளிர்களுக்கும் பஸ் இலவசம் அதுவும் ஓகே தான். ஓகே தான். என்ன எல்லாமே இலவசமாக கொடுக்கணும்னு முடிவாகி போச்சுக்கும் போது இலவசம் கொடுத்துட வேண்டியது தான். அவங்க சொன்னதை தானே செய்ய போகிறாங்க. இதில் என்ன இருக்குது?